அடுத்த கொஸ்டின், among the following which one will have maximum lone pair repulsion? அதாவது விஎஸ் பேர் தெரியுக்குள்ள நம்ம இப்போ வரோம். அப்போ லோன் பேர் ரிப்பல்ஷன் யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, யாருக்கெல்லாம் நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் அதிகமாக இருக்கும். லோன் பேர்ஸ் அதிகமாக இருந்தால் லோன் பேர் ரிப்பல்ஷன் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளோட எண்ணிக்கை அதிகமானா தனித்த ஜோடி எலக்ட்ரானின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும் போது அந்த தனித்த ஜோடி எலக்ட்ரானுக்கு இடையேயான விலக்கு விசை என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்குன்னு சொல்ல வராங்க. ஸோ அப்ப யாருக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும், யாருக்கு நம்பர் ஆஃப் லோன் பேர் அதிகமா இருக்கு கண்டுபிடிச்சாலே போதும். ஃபர்ஸ்ட் ClF3. அப்ப ClF3 பார்த்தீங்கன்னா இதான் அந்த மாலிகுல் டி ஷேப்பா இருக்கும், ட்ரைகோனல் பை பிரமிடலா இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் லோன் பேர் பார்த்தீங்கன்னா இங்க 2 லோன் பேர்ஸ் இருக்கு. சரி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா IF5. ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SF4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா XCF2. இது பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர் இருக்கு. ஸோ இப்போ லோன் பேருக்கு யாருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு, xenon டைஃப்ளூரிக் தான் அதிகமாக இருக்கு. இது ஷேப் பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், சரி ஜாமெட்ரி பார்த்தோன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல், ஷேப் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு தான் நம்பர் ஆஃப் லோன் பேர் அதிகமாக இருக்கிறதால லோன் பேர் ரிப்பல்ஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் கரெக்ட், அதாவது தப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மல்டிபிள் பாண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஷார்ட்டர் தென் கரஸ்பாண்டிங் சிங்கிள் பாண்ட். அப்போ என்ன சொல்ல வராங்க, சிங்கிள் பாண்டை கம்பேர் பண்ணும்போது மல்டிபிள் பாண்ட் அவங்களுடைய லென்த், அதாவது லென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்ல வராங்க. இது கரெக்டாக தப்பான்னு கேட்டால் கரெக்டு. அப்போ ஏன்னா நம்பர் ஆஃப் பாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் லென்த் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சிம்பிளாக எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர், அதாவது பாண்ட் ஆர்டர்னாலும் சரி நம்பர் ஆஃப் பாண்ட்னாலும் சரி, பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும்போது பாண்ட் எனர்ஜி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனால் பாண்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் பாண்டோட லென்த் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். பாண்டோட லென்த் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. யாரோட பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா, பாண்ட் எனர்ஜி யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ட்ரிபிள் பாண்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் பாண்ட் லென்த் எடுத்துக்கிட்டா இதுக்கு தான் கம்மியாக, சரி பாண்ட் ஆர்டரும் பாண்ட் எனர்ஜி இதுக்கு அதிகமாக இருக்கும், பாண்ட் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கரெக்டானு கேட்டால் கரெக்டு. ஆனால் என்ன கேட்குறாங்க, நாட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வி ஹாவ் டு ஃபைண்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க, த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மாலிகுல் ஆக்ட் அஸ் அ லூயிஸ் ஆசிட். ஸோ அப்போ லூயிஸ் ஆசிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை அசெப்ட் பண்ணால் அதுக்கு பேர் லூயிஸ் ஆசிட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணால் டொனேட் பண்ணால் அதுக்கு பேர் லூயிஸ் பேஸ். ஓகேவா, நீங்கள் அசிடிட்டி பேஸ் ஆசிட் பேஸ் தேரிஸ் பற்றி நிறைய படிச்சிருப்பீங்க. பிரான்சன் ஆசிட்னா என்ன, பிரான்சன் பேஸ்னா என்ன, அரினியஸ் ஆசிட்னா என்ன, அரினியஸ் பேஸ்னா என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அங்கே இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க, லூயிஸ் ஆசிட்னா லூயிஸ் பேஸ்னா என்னன்னு படிச்சிருப்பீங்க. நான் அகைன் சொல்கிறேன், லூயிஸ் ஆசிட்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானா வாங்கினா லூயிஸ் ஆசிட், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் கொடுத்தா லூயிஸ் பேஸ். அப்போ எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும் தான் யாரு, அவங்க. ஸோ அப்போ எலக்ட்ரானை வாங்குறாங்கன்னா என்னவா இருப்பாங்கன்னு பார்த்தா லூயிஸ் ஆசிடாக இருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேவ் த நோ ரியல் எக்ஸிஸ்டன்ஸ். கரெக்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா அது ரியலாக இருக்காது. ஓகேவா, அது ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி AB5 மாலிகுல் டஸ் இன் ஃபேக்ட் ஹேவ் ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அதாவது எல்லா AB5 டைப் மாலிகுல்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடல் ஸ்ட்ரக்சரா மட்டும் தான் இருக்கும் சொல்ல வராங்க. ஆக்சுவலி அது தப்பு. ஓகே, எல்லா AB5 மாலிகுலும் என்னவா இருக்காது, ஸ்கொயர் பிரமிடா இருக்காது. இதான ஸ்கொயர் பிரமிடு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிரமிடா இருக்கும். ஆக்சுவலாக பென்டகோனல் பிளேனா இருக்கும் சான்சஸ் இருக்கு.
என்னவா இருக்க சான்சஸ் இருக்கு? பென்டகோனல் பிளேனராகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. பென்டகோனல் பிளேனாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடலாக இருக்கலாம். ஸோ ஏபி 5 இருந்தால் இந்த 3 பாசிபிள் இருக்கு. ஓகேவா? நாட் ஓன்லி ஸ்கொயர் பிரமிட், ஆல்சோ பென்டகோனல் பிளேனர் ஆஸ் வெல் அஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டியா இருக்கும்.